ஹலோ வீவர்ஸ், இது நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துருக்குது நம்ம லைவ் டைரிஸ். இந்த எபிசோடில் விஆர் துதிவானன் இயக்கத்தில் கலையரசன், தீபா பாலு, பாலசரவன் உள்ளிட்ட பல பேர் நடித்த இப்போ தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்க கொலை சேவல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த படத்தோட கதாநாயகனான கலையரசன், தீபா பாலு ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வருஷமே தனியாக வாழ்ந்துட்டு தீபா பாலு இப்போ கன்சீவாக இருக்கனால கலையரசனோட ஃபேமிலிக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க ஃபேமிலி இவங்க கன்சீவாக இருக்கனால அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு சேவலை நேர்த்திக்கடன் கொடுத்துட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் படத்தோட மொத்த கதை. படத்தோட கதாநாயகனான கலையரசன் அவருக்கு வேலை கிடச்சிருது பக்கத்தில், அவர் ஊர் பக்கத்துலேயே. அதனாலேயே ரொம்ப வருஷம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு தனியாக இருந்துட்டு இப்போ அவங்க ப்ரெக்னன்சியாக இருக்கனால இங்கே வந்து இருக்கார். அவர் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயும் போல் யதார்த்தமும் இருக்கார். அவரோட ஃப்ரெண்டு பாலசரவணனை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் கலையரசன் வீட்டில் அவர் வேலை செய்கிறாரோ இல்லையோ இவரை வச்சு தான் எல்லோரும் வேலை வாங்குகிறாங்க. அதிலே பல இடத்துல காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்களும் அங்கங்கே லவ் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காமெடியும் பார்க்கவும் நல்லாவே இருக்குது. ஒரு லவ் பண்ணதான் பேக் ஸ்டோரியாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேக் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பல காட்சிகள் அது நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் அங்கங்கே செயற்கைத்தன மாதிரி தான் தோணுது. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பிஜி முத்தியோட விசுவல்ஸ் எல்லாம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கிராமத்தை அழகாகவே நல்லாவும் கேப்சர் பண்ணியிருக்காரு. இதை ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்ல வரலாம். இந்த படத்தோட அடுத்து மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நான் எதிர்பார்க்குறது, அவங்க காட்டுக்குள்ளே அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு கேங்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒருத்தர் மட்டும் நின்று வேவு பார்த்துக்கிட்டே இருப்பார், இவங்க என்னடா கோயிலில் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கதையில் ஏதோ வெயிட்டான சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கதையில் உட்கார அளவுக்கு பண்ணுது. அந்த கேரக்டரை நல்லா வடிவமைச்சிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய மைனஸாக நான் சொல்கிறது என்னென்னா, தீபா போலவங்க வந்து அவங்க லவ் ஸ்டோரியை சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்குள்ளே அந்த லவ் ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லி தான் என்னை ஏமாற்றி கட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லவும், உடனே அங்கே இருக்க அவங்க அம்மா வந்து, ஆமாம் நான் அவனுக்கு அம்மா இல்லை, நான் வந்து அவனுக்கு பெரியம்மா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து எனக்கு தங்கச்சி வேணும், அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்தபோது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து இதெல்லாம் கேட்காம எத்தனை நாளாக கல்யாணம் பண்ணிட்டவங்க கூட வாழுதுங்கிறது ரொம்பவே செயற்கைத்தனமாக இருக்குது. ஏன் ஒரு பிள்ளை லவ் பண்ணும்போதே உனக்கு அம்மா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்காம கல்யாணம் பண்ணிடுமா? அது அந்த இடத்துல வந்து தான் அவங்க சொல்லுவாங்கிறது ரொம்பவும் செயற்கைத்தனமாக இருக்குது இந்த படத்தில். கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துலையும் வருது. அதனால் பெருசாக ஒரு இம்பேக்டே நம்மளுக்கு கிடைத்தலன்னு சொல்ல வரலாம். கிளைமேக்ஸ்லேயும் இவங்க ஒரு லாஜிக் மிஸ்டேக் சொல்லி வச்சுருக்காங்க. என்ன லாஜிக் மிஸ்டேக்னால், அவங்க கோயிலுக்கு எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்ச போனப்புறம் இவங்களை மட்டும் எல்லாம் ரெண்டு பேரும் குறிப்பாக பிளான் பண்ணி தனியாக விட்டுட்டு போன மாதிரி அந்த காட்சிகள் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தெரியுது. மொத்தத்தில் இந்த படமானது ரொம்பவே ஆவரேஜான வாட்சிங்னு சொல்ல வரேன். இந்த லவ் ஸ்டோரி கொஞ்சம் ஏதோ செயற்கைத்தனமாக இருந்தாலும் கொஞ்சம் அது ஏதோ நல்லா இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் எதுவுமே இல்லை. இந்த படமானது தேட்டர்ஸ் அப்படி ரிலீஸாக இருக்குது. இது உங்கள் டிசிஷன் தான், பார்க்கலாமா வேணாமாங்கிறத. நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோ படத்தோடு சந்திக்கிறேன். இது நான் உங்கள் சூர்யா. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.